மெதப்பில் தான் இருக்காங்க. முதல்ல இருந்தே காங்கிரஸ் வெளில தள்ளணும் தான் ஸ்டாலினுடைய குறிக்கோள். அவன் வந்து நியூசன்ஸ் கேரக்டர், வயத்துல பிள்ளை பூச்சி கத்தின மாதிரி இன்னும் குறைஞ்சிட்டே இருப்பான். கொட 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 குறைஞ்சிப்பான். அதற்குள் முடிவு எழவில்லை என்றால் காங்கிரஸ் பிளவுபடும். ஒரு செக்ஷன் டிஎம்கேயோட இருக்கும், ஒரு செக்ஷன் விஜயோட போயிடும். பணம் அதுக்கு கூட்டணி ஆட்சி வந்து நல்லா சொன்னார் விஜய். வந்து கஜானா பெட்டின்னு சொன்னார்னா இந்த கல்லா பெட்டி மேக்சிமம் 85-90 சீட்டுக்கு மேல வாங்கினதே கிடையாது. ஆன் இஸ் ஓன் நீதிக்காரங்க வச்சு பண்ணியிருந்தாங்க. 96 சீட்டை ஜெயிச்சார் சார் கலைஞர். மைனாரிட்டி கவர்மெண்ட் நடத்தாதான் ஜெயலலிதா சொன்னாங்க. இப்போ நடக்குது மைனாரிட்டி கவர்மெண்ட் தானே. அங்க மொத்தம் ஒவ்வொரு தொகுதியிலையும் 1.5 லட்சம் வாக்காளர்கள் இருந்தால் கண்டிப்பாக அதில் 25,000-30,000 வாக்காளர்கள் விஜய்க்கு இருப்பாங்க. அதுதான் எல்லாரும் பயப்படுறாங்க. தங்களுடைய இக்னைட் நேயர்களுக்கு இன்று காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்க தமிழக வெற்றி கழகம் தயாரா இருக்குது, டிவிகே உடன் பேச்சுவார்த்தை நடைபெறுது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அது பற்றி உங்களுடைய பார்வை? டெல்லியில் இருந்து தமிழகத்தை பார்க்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு கருத்து, ராகுல் காந்தி மிக குழப்பவாதி என்பதை நிரூபித்து விட்டார். ராகுல் காந்தி சோடங்கர் அவர்களை பேச வைத்தது அவர்தான். நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்று சொல்லக்கூடிய பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுத்தது அவர்தான். ஆனால் இன்று அந்த வசந்த் என்று சொல்லக்கூடிய எம்பி டினை பண்ணியிருக்கார். ஒரு காங்கிரசினுடைய மத்திய பொறுப்பாளர்களுடைய பேச்சை வசந்த் எப்படி டினை பண்ண முடியும்? இது தவிர காங்கிரஸ் 41 சீட்டுகளை கேட்பதை தவிர ராகுல் காந்தி ஸ்டாலினுக்கு எழுதிய அன்பு காதல் கடிதம் என்ன என்று கேட்டால், மை டியர் பிரதர் ராகுல் ஸ்டாலின் என்று ஆரம்பித்திருக்கதாக சொல்லுகிறார்கள். அந்த கடிதம் அதில் 41 சீட்டு, 2 ராஜ்யசபா, தமிழ்நாடு இருக்கக்கூடிய பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் லைக் தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், தமிழ்நாடு அக்ரோ இண்டஸ்ட்ரி கார்பரேஷன், தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் கார்பரேஷன், தமிழ்நாடு எனர்ஜி கார்பரேஷன், இதெல்லாம் இருக்கு பாருங்க. அதுல 5 வேணுமா? போதாத வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரபல 100 கோவில்கள், பார்த்தசாரதி கோவில் சென்னை, கபாலீஸ்வரர் கோவில் சென்னை, காஞ்சி காமாட்சி கோவில் காஞ்சிபுரம், திருத்தணி முருகர் கோவில், ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில், அங்கெல்லாம் ட்ரஸ்டிஷிப் போகணுமா? இவனுக்கு என்ன இந்த பைத்தியமா பிடிச்சிரு காங்கிரஸ்காரங்கலாம் இவ்வளவு கேட்கிற ராகுல் காந்தி ஸ்டாலின் கிட்ட. அவருக்கு லெட்டர் கிழிச்சு போடாத வச்சிருன்னு சொல்லிட்டார். ஆக மொத்தம் இந்த வேண்டாத பொண்டாட்டி கையில கால் பெட்டா கூட்டோம், கை கேட்டா தூட்டோம் சொல்லி அந்த மாதிரி வேண்டாம். டிஎம்கே ரிலேஷன்ஷிப் எதுக்கு இத்தனை லிஸ்ட் எழுதுறது? இத்தனை நாள் வந்து கிரீஷ் சோடங்கர் சொன்ன மாதிரி பதவியில காடுக்க நாங்க என்ஜிஓ நடத்துறோமான்னு கேட்கற. நீங்க இத்தனை நாள் என்ன பண்ணிருந்தீங்க? இத்தனை நாள் ஸ்டாலினுடைய பாக்கெட்ல இருந்தீங்க. இத்தனை நாள் இந்த புத்தி எங்க போச்சு உங்களுக்கு? ஆட்சியில இருந்த போது பணத்தை வாங்கிட்டாங்க எல்லா காங்கிரஸ்காரனும் டிஎம்கே கிட்டே இருந்து பணம். இப்ப பதவி கேட்கறாங்க. ஏன்னா அந்த பணம் ராகுல் காந்தி கிட்ட போறது கிடையாது, ஏஐசிசிக்கு போறது கிடையாது, இங்கே பண்ணிடுது. இதுதான் ஒரு குழப்பம். ஆக மொத்தம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிலைமையை டெல்லியிலிருந்து பார்ப்பதா இருந்தால், ஒண்ணு காங்கிரஸ் தாவேகாவுடன் போகும். தாவேகா கண்டிப்பாக 70-75 சீட் தருவாங்க. மூன்றாவது டிஎம்கே ராஜ்யசபா 2 கொடுக்க முடியும், 1 கொடுக்க முடியும். அவ சொல்றாங்க பவன் கேரா என்று சொல்லக்கூடிய வட இந்திய பஞ்சாபிக்கு கொடுக்க மாட்டோம், செல்வ பெருந்தகைக்கு தரோம். ஓப்பன்னான்னு இருக்காரு. அந்த இணையதுல்லான்னு ஒருத்தர் இணையதுல்லான்னு பேசுறாரு பாருங்க, தினம் டெலிவிஷன்ல அந்த கருப்பு கண்ணாடி போட்டு ஒருத்தர், அவருக்கு கொடுக்குறேங்கிறாங்க. ஆனா தமிழ்காரனுக்கு தவிர நார்த் இந்தியன் கொடுக்க மாட்டேன், எங்க தமிழ் திராவிட கல்ச்சர் போயிடும்னு. ஸோ ஆக மொத்தம் இந்த காங்கிரஸுடைய டிமாண்ட் லிஸ்ட் இருக்கு, அந்த லாண்ட்ரி லிஸ்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அந்த லாண்ட்ரி லிஸ்ட் இவ்வளவு பெருசு இருக்கு. இந்த வெளித்து பார்த்தா எனக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள், தமிழக காங்கிரஸ் கண்டிப்பாக
தமிழக வெற்றி கழகத்துடன் தான் போக வேண்டும் என்று நிர்ணயித்திருக்கிறார்கள். அதற்கான ஒரு குடைச்சலை கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அதனுடைய பிரதிபலிப்பு தான் கிரீஷ் ஷோடங்கர் சொன்னது. நாளை மறுநாள் ஸ்டாலினுடைய பிறந்த நாள். அதற்குள் ராகுல் காந்தி தொலைபேசியில் பேசி இந்த விஷயத்தை சார்ட் அவுட் பண்ண முடியும். இல்லை என்றால் தமிழகத்தில் குழப்பம் அதிகரிக்கும் என்று தான் நினைக்கிறேன். ராகுல் சோனியா 2 பேருக்கும் திமுக கூட்டணியை விட்டு பிரியறதுல கருத்து மாறுபாடு இருக்குதா? 2 பேருக்கும் ஸ்டாலின் போகக்கூடாதுன்னு இருக்கு. ஆனா பிரஷர் ஃப்ரம் கேடர் இருக்குதுங்களே. தமிழகத்தில் போதைப் பொருள் அதிகமாகிவிட்டது, சாராய பொருள் அதிகமாகிட்டு, ஊழல் அதிகமாகிவிட்டது என்று பொது ஜனங்கள் சொல்லுகிறார்கள். ஆளுநர் ஆர் என் ரவி சொல்லியிருக்கிறார் 20,000 கொலைகள் நடக்கிறது, 60,000 விதவைகள் இருக்கிறார்கள் இந்த 5 வருடத்தில் என்று அனுதாபப்பட்டு தமிழக சட்டமன்றத்திலே பேச்ச இருந்தார். அதைத்தான் மேற்கோள் காட்டுகிறார்கள் காங்கிரஸ்காரர்கள், காங்கிரஸ் தலைமையிடம். இவ்வளவு ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்குச்சு, why should we go with DMK கேட்கறாங்க. அது நியாயம் தானே. அதே மாதிரி காங்கிரஸ் கேட்கறது நியாயம் தான், பதவி கேட்கறது நியாயம் தான். எத்தனை நீங்க கூட்டாட்சி, மத்தியில கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, இது என்னது ஒரு பைத்தியக்காரத்தனம் இது. யூ ஆர் நவ் இன் அ வெரி இவால்விங் சிச்சுவேஷன். எல்லாமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆயிடுச்சு, எல்லாமே வர்ச்சுவல் பேங்க் டிரான்ஸ்ஃபர்லாம் பணத்தெல்லாம் 1 நிமிஷத்துல ஆயிடுச்சு. இப்படி இப்படின்னு அவ்வளோ டெக்னாலஜி எலக்ட்ரானிக் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அந்த சமயத்தில் போய் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிக்கு எல்லா இந்தியாவில எல்லா கூட்டணி. அதை தவிர இன்னொன்று சொல்றேன் தங்களுடைய இக்னைட் நேயர்களுக்கு, இன்று தமிழகத்தில் மு.க. ஸ்டாலின் நடத்துவது கூட்டணி ஆட்சி தானே. நீங்க எப்படின்னு கேட்கலாம். அதிமுகவிலிருந்து வந்த 8 பேர்ல வச்சிருந்து திமுக என்ற ஒரு போர்வையில் தாங்கள் ஆட்சி நடத்தலாம். ரகுபதி யாருங்க? அப்புறம் வந்து சேகர் பாபு எங்கேருந்து வந்தாருங்க? செல்வ கணபதி எங்கேருந்து வந்தார்? சாரி, நம்ம செந்தில் பாலாஜி. செல்வ கணபதி கூட ஏடிஎம்கே இருந்து வந்தார், எம்பி அவர், அது விட்டுருங்க. செந்தில் பாலாஜி, ராஜகண்ணப்பன், பெரியசாமி. நீங்க நடத்ததே கூட்டணி ஆட்சி. அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு விரோதம், சசிகலாக்கு விரோதமாக இருந்தவர், ஓ பன்னீர்செல்வம் விரோதமா இருந்தாலும் ஒன்னா சேர்த்து நீங்க நடத்தீங்க கூட்டணி ஆட்சி. ஓபிஎஸ் இன்னைக்கு திமுகவுல இணையறதா தகவல் வருது. அவர் டிஎம்கே ஆளுதான் சார். அதனாலதான் சார் தனியா வந்தார். தினகரன் தனியா போயிட்டாரு. அதே மாதிரி சசிகலா அம்மையார் கூட டிஎம்கேக்கு ஒத்து போக மாட்டாங்களே தவிர சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த தேவர் ஓட்டு பிரியறதுன்னா டிஎம்கேக்கு தானே லாபம் சார். அதை தவிர இன்னொன்னு சொல்றேன், நான் என்கிட்ட ஒரு கணக்கு வச்சிருக்கேன். அந்த கணக்கை நான் உங்கள்கிட்ட அனுப்புறேன். தமிழகத்தில் இன்று வரை, ஐயா கருணாநிதி இருந்த பொழுதிலிருந்து இன்று வரை எல்லா தேர்தலிலும் மேக்சிமம் 85-90 சீட்டுக்கு மேல வாங்கினதே கிடையாது. ஆன் இஸ் ஓன். மீதி கையில வச்சுன்னு பண்ணியிருந்தாங்க. 96 சீட்டை ஜெயிச்சார் சார் கலைஞர். மைனாரிட்டி கவர்மெண்ட் நடத்தாதான் ஜெயலலிதா சொன்னாங்க. இப்போ நடக்குது மைனாரிட்டி கவர்மெண்ட் தானே. ஆக மொத்தம் ஸ்டாலின் ஏன் அடாப்படியா பிடிக்கிறாரு? ராகுல் சொல்றது சரி, யூ மஸ்ட் ஹேவ் கோயலேஷன் கவர்மெண்ட். எவ்வளவு நாள் நீங்க பணம் லூட் அடிக்க முடியும்? கோயலேஷன் கவர்மெண்ட் வந்ததுன்னா அந்த திராவிட மாயை போயிடும். அந்த ஃப்ராட் பண்றாங்க பாருங்க, ஏமாத்துறாங்க பாருங்க, கிலுகிலுப்ப அந்த போயிடும். அந்த திராவிட மாடல் அதுல போடும். பையனை வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக்க முடியாது. அந்த பயத்துல அதனால தான் ராகுல் காந்தி சொல்றாரு வி வாண்ட் கோயலேஷன் கவர்மெண்ட். நீங்க வந்து நாங்க என்ஜிஓ நடத்துறோம் கேட்கறது கரெக்ட் தான். என்னை பொறுத்து மட்டும் ஃபைனலா இதை பற்றி சொல்றேன். ராகுல் காந்தி 5ஆம் தேதி சென்னை வர இருக்கிறார். அதற்குள் முடிவு வரவில்லை என்றால் காங்கிரஸ் பிளவுபடும். ஒரு செக்ஷன் டிஎம்கேயோட இருக்கும், ஒரு செக்ஷன் விஜயோட போயிடும். காங்கிரஸ் போனா போட்டோம், நாம ஜெயித்து விடலாம் அப்படின்னு மெதப்புல திமுக இருக்குதா? மெதப்புல தான் இருக்காங்க. முதல்ல இருந்தே காங்கிரஸ் வெளில தரப்போம் தான் ஸ்டாலினுடைய ஒரு குறிக்கோள். அவன் வந்து நியூசன்ஸ் கேரக்டர். வயத்துல பிள்ளை பூச்சி கத்தின மாதிரி குறைஞ்சிட்டே இருப்பான். குறைஞ்சிப்பாரு. இந்த பாருங்க, பீகார் மாடல் எடுத்துங்க. ராகுல் காந்தி கடைசி மட்டும் அந்த தேஜஸ்வி யாதவ் ஓட விட்டார். தப்புங்க அது. நீங்க ஒரு பொசிஷன் எடுக்கணும். ராகுல் காந்தி செய்வது அராஜகத்தனம். பார்லிமெண்டா இருக்கட்டும், கட்சியா இருக்கட்டும், தமிழ்நாடா இருக்கட்டும், என்னங்க இது? ஆக மொத்தம் ராகுல் காந்தி செய்வது தமிழகத்திற்கு விரோதமாகத்தான் இருக்கிறது. காங்கிரஸ்காரர்கள் ராகுல் காந்தி மீது அவநம்பிக்கையுடன் இருக்கிறார்கள் என்று தான் தெரிகிறது. இன்னைக்கு விஜயோட ராகுலுக்கு நெருக்கமான தேர்தல் வியூகம் நிபுணர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருதா புது தகவல் வருதே.
முதல்ல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன், கரூர் சம்பவத்திற்கு பிறகு ராகுல் காந்தியை விஜயுடன் பேச வைத்தது பிரசாந்த் கிஷோர் பாண்டே என்று சொல்லக்கூடிய பீகார் அரசியல்வாதி. அவர் ஜன ஸ்வராஜ் என்ற கட்சியை பீகாரில் ஆரம்பித்தார். அவருக்கு எதிராகத்தான் மு.க. ஸ்டாலின் போய் பிரச்சாரம் செய்தார் பீகாரில், ஓட்டுச்சோரி என்ற பெயரில். சென்னையிலிருந்து பீகார் சொல்ல அளவுக்கு ஸ்டாலின் போயிட்டு ஒப்பு கொடுத்தாரு. ஆனா அதே பிரசாந்த் கிஷோர் பாண்டே தோத்து போன பிறகு காங்கிரஸ் தன்னுடைய கட்சியை இணைக்கிறேன்னு சொல்லிட்டு பிரதான் மந்திரிக்கு ராகுல் காந்தி முன்வழிவன் 2029க்கு சபதம் போட்டு ஊர்ல எல்லாம் கடுத்து வச்சிருக்காரு. அவர் தான் விஜயோட பேசிட்டு இருக்காரு ஆன் பிகாஃப் ஆஃப் ராகுல் காந்தி. பிரசாந்த் கிஷோர் பாண்டே 3 முறை விஜயை சந்தித்து விட்டார். விஜயை சந்தித்த பிறகு ராகுல் காந்தி சந்தித்து விட்டார். ராகுல் காந்திக்கும் பிரசாந்த் கிஷோர் பாண்டே தான் விஜய்க்கும் இடையே தரகராக இருப்பது. அதை பார்த்தா டிஎம்கே அப்செட்டா இருக்காங்க. அது செகண்ட் 75 சீட்ஸ் ஒத்துனுட்டார். ஒருவேளை காங்கிரஸுக்கு அதிக சீட்டு, ராஜ்யசபா சீட்டு உள்ளிட்டவைய திமுக தர முன் வந்தா திமுக கூட்டணியில காங்கிரஸ் தொடருமா? ராஜ்யசபா சீட்டு கொடுத்தா கூட வட இந்தியனுக்கு தரவான், செல்வ பெருந்தகை தர தயார். நான் சொன்ன மாதிரி கோபண்ணாக்கு தர தயார். நான் சொன்ன மாதிரி இவருக்கு கொடுப்பாரு, இதயம் கொடுத்துருவாங்க. அவங்க ரெடி ஆயிடும். 41 சீட் தர மாட்டேன், 25 26 அதுக்கு மேல கிடையாது. மீதி பேரெல்லாம் மொட்டை அடிச்சுப்பாங்களா, சவரம் பண்ணிப்பாங்க. எப்படி தேமுதிக 12 கேட்கிறாங்க, வைகோ 12 கேட்கிறாரு. போதாதுக்கு வரைக்கும் காத்துட்டு இருக்காங்க 2 பேரு அந்த ஸ்டாலின் வீட்டு வாசல்ல. ஒன்னு ஓ பன்னீர்செல்வம், இன்னொரு அன்புமணி ராமதாஸ் அப்பா ராமதாஸ். எங்க இந்த வயசான காலத்துல அவங்க போய் சரணாடி என்னங்க? எதுக்காக சார் வன்னியர் சங்கம் ஆரம்பிச்சாரு? ரோட்ல எல்லாம் கட்டையை போட்டு நிறுத்தி 20 வருஷம் 30 வருஷமா வன்னியர்களுக்காக தியாகம் செய்து துரோகம் செய்கிறார் அந்த 86 வயது தாத்தா. எதுக்குங்க ஸ்டாலினோட போகணும்? ஓ பன்னீர்செல்வம் செய்வது பச்சை துரோகம். ஏடிஎம்கே ஆபீஸ் உள்ள லூட்டி அடிச்சார் போட்டு. ஏடிஎம்கே ஆபீஸை தன் ஆளுங்களை சூறையாடினார்கள். போய் கேஸ் போட்டாங்க. இப்ப பாருங்க, சசிகலா கேஸ் போட்டாங்க. எடப்பாடி கையில் ரெட்டால இருக்குது. இவங்களை என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அவர் போய் திமுக போய் சேர்றாரு. அவருக்கு ஒரு ராஜ்யசபா தரப்புறான்னு கேள்விப்பட்டேன். ஆக மொத்தம் ராஜ்யசபா திமுக காரணம் கிடையாது. திமுக ஒரு கூட்டணி கட்சி காரணம் தான். செல்வ பெருந்துக்கு ஒரு ராஜ்யசபா, ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஒரு ராஜ்யசபா. அப்ப திமுக காரன் எதுக்கு வேலை செய்யணும்? திமுக என்பது நசுங்கி போயிடுச்சு பாருங்க. ஊர்ல இருந்து எடுத்துக்கிற எல்லாரும் வா வா வா, தன் கட்சி எங்க போயிடுச்சு தெரியல. இவர் போய் சொல்றாரு ஸ்டாலின் விஜயை பத்தி திட்டுறாரு. 234 தொகுதிகளிலும் காங்கிரஸ் போட்டியிடுவதற்கு தயாராக இருக்கிறது. அதுக்கு 5ஆம் தேதி அடிச்சிருவாங்க. பட் இந்த மார்ச் நடுவுல இந்த தொகுதி படும்பாது வரும்பொழுது காங்கிரஸ் தாவேக்கா பிரித்துக் கொள்வார்கள். சீட்டாரின்னு சொல்றோம். ஒருவேளை காங்கிரஸ் 2ஆ பிளவுபட்டா திமுக கூட்டணி பக்கம் எந்தெந்த காங்கிரஸ் தலைவர்கள் இருப்பாங்க? இந்த 26 சீட்டுக்கு மீதி பேருக்குலாம் கொடுத்துருவாரு. அவருக்கு என்ன போச்சு? அவங்களுக்கு பணம் இருக்கு. அவருக்கு கூட்டணி ஆட்சி நல்லா சொன்னார் விஜய். கஜானா பெட்டின்னு சொன்னாருன்னா இந்த கல்லா பெட்டின்னு தலைமை கட்சி கிடையாது. அவங்க கல்லா பெட்டி நிறைய இருக்குது. பணத்தை உள்ளே விடுவாங்க. 5000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி 10,000 ரூபாய் நான் ரெக்கார்ட் சொன்னா, இவன் 15,000 ரூபாய் கொடுக்குறேன்ட்டு 10,000 ரூபாய் கேஷா கொடுத்துருவாங்க. இப்ப திமுக இப்ப பாருங்க பெங்களூர்லயும். ஒருவேளை காங்கிரஸ் டிவிகே கூட்டணி அமையும் பட்சத்தில் கூட்டணிக்கு வாக்கு சதவீதம் எவ்வளவு வரும்? அதுல தமிழ் வெற்றி கழகத்திற்கு அதிக வாக்கு வங்கி இருக்கிறது, உண்மைதான். அது நான் இப்ப எஸ்டிமேட் பண்ணீங்கன்னா 18ல இருந்து 25க்குள்ள வச்சுக்க, 20ல இருந்து 25க்குள்ள வச்சுக்கலாம். அவர் 30ங்கிறாரு. சம்டைம்ஸ் இட் கோஸ் டு 30. ஒவ்வொரு தொகுதியிலையும் 1.5 லட்சம் வாக்காளர்கள் இருந்தால் கண்டிப்பாக அதுல 25,000 30,000 வாக்காளர்கள் விஜய்க்கு இருப்பாங்க. அதுதான் எல்லாரும் பயப்படுறாங்க. தொங்கு சபை வரும் கடைசியில். எடப்பாடி பழனிசாமிக்கு நல்ல மெஜாரிட்டி வந்துடும். பிஜேபி எடப்பாடி பழனிசாமி பிளஸ் அப்போ காங்கிரஸ்கார என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. டிஎம்கே போடுவாங்களா இல்ல டிவிகேட போவாங்களா தெரியாது. காங்கிரஸ் திமுகவுல இருந்து பிரிஞ்சு டிவிகே கூட்டணியில இணையிறது அதிமுக பாஜக கூட்டணிக்கு சாதகமா அமையுமா? ஆமா, கரெக்ட் கரெக்ட். எப்படி இருந்தாலும் நீங்க பெனிஃபிஷியரி எடப்பாடி பழனிசாமி. கூட்டணி ஆட்சின்னு வந்ததுன்னு வச்சுங்க, இபிஎஸ் தான் சீஃப் மினிஸ்டர். அது சேலஞ்ச் தெரிஞ்சுக்குது. ஆனா பயப்படுறாரு கொஞ்சம்.
ஸ்டாலினுடைய பேச்செல்லாம் பாருங்க, அசிங்கமா இருக்குதுங்க. இவனுடைய ஸ்டேஜுக்கு அவருடைய அப்பாவோட நான் நிறைய பழகி இருக்கேன் தம்பி. ரொம்ப டியரஸ்ட் ஒரு லீடரா இருந்தார் எனக்கு. அவர் தலைமை விரிப்போனப்புறம் இந்த மகன் அப்பாக்கு இருந்த ஒரு பிடிப்பு இல்லாத போயிடுச்சேன்னு ஒரு வருத்தமாக இருக்கிறது. தமிழகத்தில் ஒரு சூன்ய காலம் வந்து விட்டது. அம்மையார் ஜெயலலிதா, கருணாநிதி போன்றவர்கள் ஒரு ஆளுமை ஸ்டாலின் கிட்ட இல்லை. இல்லாம அந்த கல்லு கடையை திறந்து விடுவாரா, சாராய கடை திறந்து விடுவாரா, ட்ரக்கை திறந்து விடுவாரா? எனக்கு தெரிஞ்சு 5 குட் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட காலேஜில் படிச்சவங்க. அவங்க பசங்க, ஒய்ஃப், மகன், மருமகன் எல்லாம் போதைப் பொருள், எல்லாம் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறாங்களா. பயமா இருக்குமா தம்பி? நல்ல வேலை நாங்கெல்லாம் டெல்லியில இருக்கோம். இல்லாம நம்மளுக்கு போக பண்ணி விட்டுருவாங்க. திமுக ஒழிய வேண்டியது, அழிய வேண்டியது காரணம் இந்த போதைப் பொருள் ஒன்றுனால. அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி சொல்ற நோ டு ட்ரக்ஸ் சொல்லியிருக்காரு. வந்தவொடனே பாருங்க எந்த மாதிரியான ஒரு நடக்க போகுதுன்னு பாருங்க.